சேலம் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் திடீர் கட்டண உயர்வால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜய் ஆனந்த் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் விஜய் ஆனந்த். தற்போது திடீரென உயர்ந்த இந்த கட்டண உயர்வால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பா மாலதி. அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் பேருந்துகள், அதாவது சேலம் மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டர் வரக்கூடிய புறநகர் பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் நகர பகுதிக்கு வேலைக்கு தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. அதோடைய பிரதான பயணமே பெரும்பாலும் தனியார் பேருந்து மூலியமாக தான் சேலத்திற்கு மையப்பகுதியான மாநகர பகுதிக்கு பணிக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தனியார் பேருந்து நிறுவனங்கள் அதிரடியாக ரூபாய் 3 - 5 வரை இந்த கட்டண உயர்வை திடீரென்று அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பினால பாத்தீங்க அப்படின்னா சராசரியாக ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபருக்கு மாதத்திற்கு 1000 - 1500 ரூபாய் கூடுதலாக செலவு வருகின்ற ஒரு பரிதாபமான நிலை ஏற்பட்டிருக்கு. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த தனியார் பேருந்துகள் அதிரடியாக விளையாட்டம் செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக தனியார் பேருந்து நிறுவனத்திலிருந்து நாம் கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் உதிரி பாகங்களுடைய பாகங்கள் விலை ஏற்றிருக்கு, அதனால நாங்க விலை ஏத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. மேலும் என்னன்னா சில்லறை தட்டுப்பாடுனால அதை ரவுண்ட் பண்ணிருக்கோம், அதாவது என்னன்னா 23 ரூபாய்க்கு பயண டிக்கெட் விலை இருந்துச்சுன்னா 25 ரூபாய் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்காக சொல்லியிருந்தாலும் கூட உண்மையான விஷயம் அப்படின்னா வேண்டுமென்றே தனியார் பேருந்து நிறுவனத்தினர் வேண்டுமென்றே 3 - 5 ரூபாய் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் ஏற்றப்பட்டிருக்கு. சேலம் மாவட்டத்திலிருந்து மாற்று மாவட்டமான தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் மற்றும் நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மற்ற தனியார் பேருந்துகள் 10 ரூபாய், அதாவது 10 ரூபாய் ஏற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஏற்றம் கடந்த 2 நாளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அதிரடியா மற்ற மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் 10 ரூபாய் விலையேற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அதிரடி விலையேற்றத்தினால பாத்தீங்க அப்படின்னா முற்றிலுமே பணிக்கு செல்பவர்களோ பயனாளிகளோ மிகுந்த வேதனையில இருக்காங்க. இந்த நிலையில சேலம் மாநகர சார்பா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பே சிபிஎம் மாநகர செயலாளர் பிரவீன் பாத்தீங்க அப்படின்னா இது தொடர்பா இந்த விலையேற்றத்தில் உடனடியாகவே மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மனு கொடுத்திருக்காங்க. தனியார் பேருந்து நிறுவனங்கள் அதிரடியாக விலையேற்றம் செய்யப்பட்டிருக்கு, அது தொடர்பாக மனு கொடுத்திருக்காங்க. பிரவீன் நம்மளோட இருக்காரு, அவர் என்ன சொல்றான்னு கேட்கலாம். சொல்லுங்க பிரவீன். இப்ப இந்த சேலம் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மாநகர பகுதிக்கு பணிக்காக வராங்க. இந்த நிலையில அதிரடியா இந்த விலையேற்றம் எந்த அளவு அடைஞ்சிருக்கு. நீங்க என்ன ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாலே மனு கொடுத்திருக்கீங்க, என்ன சொன்னாங்க அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே பார்த்ததில்லை. ஒரு தனியார் பேருந்துகளில் கட்டணம் எவ்வளவு வசூலிக்கணும்னு அரசு தான் முடிவு பண்ணும், குறிப்பாக போக்குவரத்து துறை தான் முடிவு பண்ணும். ஆனா இப்போ கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பு சேலத்தில் சேர்ந்தவர் தான் போக்குவரத்து அமைச்சரா இன்னைக்கு தேர்வாயிருக்கிறார். அந்த அமைச்சருடைய சொந்த ஊர்ல இங்க இருக்கக்கூடிய தனியார் பேருந்துகள் ஒட்டுமொத்தமாக 1 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. இப்ப சேலத்திலிருந்து ஒரு 1500 பேருந்து ஆபரேட் ஆகுது. அதுல 300க்கும் மேற்பட்ட பேருந்து தனியார் பேருந்து. இந்த பேருந்துகளில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து சேலத்துக்கு வராங்க, சேலத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு போறாங்க. இப்ப அவங்க எல்லாம் 1 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது உண்மையிலே பகல் கொள்ளைங்க. எந்த தனியார் பேருந்தும் லாபம் இல்லாம இயக்க முடியாது. லாபம் இல்லைன்னா வீட்டில் நிறுத்தி வச்சுக்கலாமே. இப்ப லாபம் தான். அப்போ இன்னும் கூடுதலான லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு சட்டவிரோதமா இன்னைக்கு சாதாரண மக்கள் கிட்ட இப்படிப்பட்ட கட்டண உயர்வை அறிவிச்சு வசூலிக்கிறது எந்த விதத்தில் ஏத்துக்க முடியாது. இது குறித்து ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு எங்களுடைய கவனத்துக்கு வந்த உடனே அதை போய் ஆய்வு செஞ்சோம்.
பல்வேறு ஊர்கள் சேலத்திலிருந்து மேட்டூருக்கு, ஜெலண்டாபுரத்துக்கு, ஆத்தூருக்கு, கரூருக்கு, நாமக்கல்லுக்கு, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பல ஊர்களில் போகக்கூடிய தனியார் பேருந்துகள்ல கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அரசு பேருந்தை விட தனியார் பேருந்துக்கு கூடுதல் கட்டணம். அப்ப இப்படி உயர்த்தி இருக்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சட்டவிரோதம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்திருக்கிறோம். தனியார் பேருந்து முதலாளி என்ன சொல்றாங்கன்னா சில்லறை தட்டுப்பாடுங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா 21 ரூபா கட்டணத்தை 25 ரூபா உயர்த்தல, ஏன் 20 ரூபா உயர்த்திட்டு போ, குறைச்சிட்டு போ. சில்லறை தட்டுப்பாடு இருந்தா காரணமா இருந்ததுன்னா 20 ரூபா வாங்கிட்டு போ, ஒரு ரூபாயில ஒன்னும் குடிமொழி போயிடாது. ஆக இது எந்த விதத்திலும் ஏத்துக்க முடியாது. இவங்களுக்கு லாபம் இல்ல, தொழில் நடக்கலன்னா அரசு கிட்ட தான் போய் முறையிடணும். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க சொல்லி நாங்கெல்லாம் போராடுறோம், எங்களோட கைகோத்து போராடுங்க. அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப ஏற்கவே முடியாது. உடனடியாக தனியார் பேருந்து நிர்வாகத்தின் மீது மாவட்ட ஆட்சியர் மட்டும் சேலத்தை சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். இந்த கட்டண உயர்வை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறத மக்களுடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை அதுதான். கண்டிப்பா பிரவீன் சொன்ன மாதிரி என்னன்னா இது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தமிழன் பார்த்திபன் அப்படிதான், அவருதான் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காரு. இது இந்த நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக அவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்கின்ற வகையில் தான் இந்த செய்தி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முறையாக வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் முறையாக வாகனங்களை பராமரிப்பதோடு வாகன கண்காணிப்பதோடு இந்த கட்டண விவரத்தையும் அவங்க கண்காணிச்சிருந்தாங்க அப்படின்னா முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை அமைச்சருக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுக்கோ அவங்க தகவல் தெரிவிச்சிருக்கலாம். அதுவும் தெரிவிக்காத நிலையில கடந்த ஒரு வாரமாக இந்த கட்டண உயர்வுனால ஏராளமான பொதுமக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. தினந்தோறும் பயணம் செய்யக்கூடிய ஒரு நண்பர் நம்மோட இருக்காரு. தினந்தோறும் வெளியூர்ல இருந்து சேலத்துக்கு பயணம் செய்த நம்மோட இருக்காரு. அவர் எந்த அளவு பாதிச்சு சொல்லுங்க சார். இப்ப நீங்க தினந்தோறும் கிராம பகுதியிலிருந்து சேலத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க, எந்த அளவு இந்த கட்டண உயர்வால உங்களை பாதிப்பு ஏற்பட்டு சொல்லுங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30ஆம் தேதி சேலத்துல இருந்து ஜலகண்டாபுரம் போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 21 ரூபா இருந்த டிக்கெட் உடனடியா 25 ரூபா என்று 4 ரூபா உயர்த்தி இருக்கிறாங்க. அதே போல தொடர்ந்து சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வண்டிக்கு ஈக்குவலா தனியார் பஸ்ஸும் இயங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு சேலத்துல போகக்கூடிய பேசஞ்சர் பாத்தீங்கன்னு சொன்னா லட்சக்கணக்கான பேர் வராங்க. அப்ப தொடர்ந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம பாத்தீங்கன்னா சாதாரணப்பட்ட மக்கள் போக வரக்கூடிய பஸ் எந்த கோடீஸ்வரனும் இதுல ஏற போறது இல்ல. அப்ப எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம அரசாங்கம் மூலியமா எந்த அறிவிப்பும் இல்லாத தனியார் பேருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அசோசியேஷன்ல முடிவு பண்ணி இன்னைக்கு இந்த கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. அப்ப இந்த கட்டணம் என்பது ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 5 ரூபா உயர்த்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் கொள்ளை என்பது இது நடந்துகிட்டு இருக்கு. இது சேலத்துல தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போக்குவரத்து துறையுடைய அமைச்சர் இப்ப அவர் கவனத்துக்கு போச்சா இல்ல அவர் கவனத்துக்கு போய் தான் இந்த தனியார் பேருந்துகள் இவ்வளவு கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்களா, அது உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏன்னா தினந்தோறும் பேருந்துல சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களை போல சாதாரணப்பட்ட மக்கள் பாதிக்கக்கூடிய விஷயம் இது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுன்னு சொன்னா அதுக்காக போராடணுமோ தவிர சாதாரணப்பட்ட மக்கள் தலையில கொண்டு போய் அதை சுமத்தக்கூடாதுங்கிற அடிப்படையில இதை உடனடியாக இந்த கட்டணத்தை இந்த அமைச்சர் தலையிட்டு ரத்து பண்ணணும். அதாவது சொல்ல போல இந்த கட்டண உயர்வு அப்படின்னா சராசரியாக நடுத்தர ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவ ஏராளமான பொதுமக்களும் இதில் கடுமையா பாதிச்சு வராங்க. இது தொடர்பா தனியார் பேருந்து நிறுவனத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் கூட இந்த திடீர் கட்டண அறிவிப்பு ஏராளமான பொதுமக்களுக்கும் பணியில் செல்கின்ற பணியாளர்களுக்கும் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக தமிழக அரசுக்கு இந்த செய்தியின் மூலமாக வலியுறுத்துவது என்றால் உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஆவலாக இருக்கு. மாலத்தை சேலம் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் திடீர் கட்டண உயர்வால் பயணிகள் மிகுந்த அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி விஜயானந்த்.